ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹாரி போட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 5 டயகன் ஆலே பார்ட் 2 பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாக்ரிட் வந்து ஹாரி டயகன் ஆலேவை அமேஸ்மெண்ட்டோட பார்க்குறத பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் அந்த ஆர்ச் மாதிரி உருவாச்சு இல்லையா, அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஹாரி அதை பார்த்தான். அந்த ஆர்ச் அப்படியே சுருங்கி திரும்பி பழையபடி வால் மாதிரியே மாறிடுச்சு. அங்கே பக்கத்தில் ஒரு கால்டன் கடை இருந்துச்சு. அதில் வந்து எல்லா சைஸ்லேயும் காப்பரில், பிராஸில், பீட்டரில், சில்வரில் சுயமாகவே கிண்டிக்கக்கூடிய கால்டன்லாம் இருக்குதுன்னு அங்கே ஒரு சைன் போர்டில் தொங்கிட்டு இருந்துச்சு. ஹாக்ரிட் வந்து ஹாரி, இது உனக்கு ஒன்று தேவைப்படும், அதுக்கு முன்னாடி நம்ம உன் பணத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். ஹாரி வந்து அவனுக்கு 8 கண் இருந்தால் நல்லாயிருக்கும்னு விஷ் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவன் அந்த எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். நடக்கிறப்ப அவன் எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோ எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் இந்த மந்திரவாதிகளும் ஷாப்பிங் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அங்கே சாஃப்டான ஒரு சத்தம் வந்து ஒரு டார்க்கான ஷாப்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அங்கே எலோப்ஸ் அவுல் எம்போரியம்னு எழுதியிருந்துச்சு. அதில் டவுனி, ஸ்க்ரீச், பாண்ட், ப்ரௌன் அண்ட் ஸ்னோவி அந்த மாதிரி வெரைட்டிஸில் ஆந்தைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஹாரி வயசுள்ள பசங்கள்லாம் அங்கே ஒரு கடையோட விண்டோவில் நல்ல நோஸை வச்சு நல்ல ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாரி வந்து கேட்டுட்டு இருந்தான். ஒரு பையன் வந்து, இங்கே பாருங்க, புதிய நிம்பஸ் 2000, இதுதான் ஃபாஸ்டானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஹாரி கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். அங்கே பக்கத்தில் வந்து ரோப்ஸ் விற்கிற கடை, அப்புறம் டெலஸ்கோப்பு, ஸ்ட்ரேஞ்சான சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிற கடையெல்லாம் ஹாரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்புறம் அங்கே வந்து பேட்ஸ், பிளன்ஸும் ஈல் ஐஸையும் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல் புக்ஸு, அப்புறம் குயில்ஸு, ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் விற்கிற கடை, அப்புறம் போர்ஷன்ஸ்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஹாக்ரிட் வந்து கிரிங்காட்ஸ் அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து ஒரு ஒயிட்டான பெரிய பில்டிங் இருந்துச்சு. மற்ற சின்ன சின்ன கடைகளை விட அதோட டவர் நல்லா பெருசாக இருந்துச்சு. அங்கே ஒரு பிரான்ஸ் கேட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்கார்லெட் அண்ட் கோல்டன் யூனிஃபார்ம் போட்டு ஒன்று இருந்துச்சு. இதுதான் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஹாக்ரிடும் ஆமாம், இதுதான் காப்ளின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காப்ளின் வந்து இவங்களை நோக்கி நடந்து வந்து போ பண்ணிச்சு. இவங்களும் அந்த காப்ளினை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஹாரியோட அந்த காப்ளின் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. இந்த தடவை அவங்க இன்னொரு கேட்டை பார்த்தாங்க. அது வந்து சில்வர் கலரில் இருந்துச்சு. அதில் வந்து சில வேர்ட்ஸ் வந்து பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சு இங்கிலீஷ்லன்றதை நான் இதில் உங்களுக்கு போடுறேன். அதை உங்களுக்கு தமிழில் நான் இப்போ சொல்கிறேன். அந்நீரே நுழையுங்கள், ஆனால் பேராசையின் பாவம் காத்திருப்பதை கவனியுங்கள். எடுப்பவர்களானால் சம்பாதிக்காதவர்கள் அவர்களின் முறை வரும்போது செலுத்த வேண்டும். எனவே எங்கள் தளங்களுக்கு கீழே புதையலை தேடினால் அது உங்களுடையதல்ல. திருடா, எச்சரிக்கையாக இரு. புதையலை விட அதிகமாக இருப்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அதில் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஹாக்ரிட், நான் சொன்னேன்ல ஹாரி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2 காப்ளின்ஸ் வந்து அவங்க முன்னாடி தலகு வணங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால்குள்ளே இவங்க 2 பேரும் என்டர் ஆனாங்க. அங்கே 100க்கும் மேற்பட்ட காப்ளின்ஸ் ஹை ஸ்டூல்ஸில் உட்காந்து லாங்காக இருக்க கவுண்டரில் இருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் காயின்ஸை வந்து எடை போட்டு பார்த்து, பிராஸ் ஸ்கேலை வச்சு அளந்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஐ கிளாஸ் வச்சு நல்லா செக் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருந்துச்சு, டோர் இருந்துச்சு. காப்ளின்ஸ்லாம் வந்து மக்கள்கிட்ட அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஹாரியும் ஹாக்ரிடும் ஒரு ஃப்ரீயாக இருந்த கவுண்டருக்கு போனார். ஹாக்ரிட் அங்கே அவர் ஃப்ரீயாக இருந்த கவுண்டருக்கு போய் மார்னிங் அப்படின்னு சொன்னார். ஹாரி பாட்டர்கிட்டருந்து கொஞ்சம் பணம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஹாக்ரிட். கீ இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் இங்கே தான் எங்கேயோ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ஸில் தேடிட்டுருக்காரு. கீ கிடச்சிருச்சு அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன் டம்பிள்டோர்ட்டேருந்து, யூனோ வாட்டை பற்றி, அந்த 713th வால்ட்டில் இருக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவர் கொடுக்குறாரு அந்த காப்ளின்ட்ட. அந்த காப்ளினும் அந்த லெட்டர் பொறுமையாக படிச்சுட்டு இருந்தார். இந்த 2 வால்ட்டுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒருத்தனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப் ஹூக் அப்படின்னு கத்துறாரு. அப்போது இன்னொரு காப்ளின் வராரு, அவர் பேர் கிரிப் ஹூக். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து அவர் அந்த ஹாரியோட கீஸை தேடினார் இல்லையா, அப்போ வந்து டாக் பிஸ்கெட்ஸ் வந்து வெளியே எடுத்திருப்பாரு. அதை வந்து திருப்பி அவர் கோட்லேயே வச்சுட்டு அந்த கிரிப் ஹூக்கை தொடர்ந்து போகிறாரு. அதுக்கப்புறம் ஹாரி அந்த 713th வால்ட்டில் இருக்க யூனோ வாட்னா என்ன அப்படின்னு ஹாக்ரிட்டை கேட்குறான். என்னால் அதை சொல்ல முடியாது ஹாரி, அது ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸ், அதை நான் சொல்லக்கூடாது, டம்பிள்டோர் என்ன நம்புறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஹாக்ரிட். அதுக்கப்புறம் அந்த கதவை திறந்து போனால் அங்கே ஒரு சின்ன நேரவான பேஸ்வே தான் இருந்துச்சு. அங்கே வந்து டார்ச் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டவுன்வேல ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருந்துச்சு. கிரிப்புக்கு வந்த காப்ளின் வந்து விசில் அடித்தோடனே ஒரு ஸ்மால் காட்டு மாதிரி வந்துச்சு.
ஹாரி வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு வண்டியில் உட்காந்துருந்தாங்களா, அது எப்படி போகுதுன்றத பார்க்க ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணா. லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு மிடில் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணா. ஆனால் அவனால் முடியல. ஏன்னா அந்த காட்டை வந்து அந்த கிரிப்புக்கு வந்து ஓட்டவே இல்லை. அது வந்து தானாகவே இதாக இருந்துச்சு, ஓடிச்சு. வண்டி அவ்வளோ சத்தமாக ஓடிட்டு இருக்குதுல, ஹாரி வந்து ஹாக்ரிட் ஒரு கொஸ்டின் கேட்குறான். எனக்கு தெரியல, ஸ்டெலாக்மைட்டுக்கும் ஸ்டெலசைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஹாக்ரிட் வந்து எம் இருக்கா, அதான் டிஃப்ரென்ஸ். ஹாரி என்கிட்ட கொஷின் கேட்காத ஹாரி, நான் ரொம்ப சிக்காயிடுவேன் போல அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டெலாக்மைட்னா அந்த குகைகள்லாம் கீழேருந்து வளரும்ல, ஒரு பாறை மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்குல்ல அது. ஸ்டெலசைட்னா அந்த குகைகளில் மேலேருந்து வளரும்ல, ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு பாறை அது. ஹாக்ரிட் வந்து அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலரில் ஆயிட்டாரு. அந்த வண்டி வந்து நின்னதுக்கப்புறமா ஒரு வால் கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவரோட அந்த முட்டிலாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வால் மேலே போய் சாஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த காப்ளின் கிரிப்புக்கு வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணார். அதில் வந்து ஒரு புகை மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாரி வந்து கத்திட்டான். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ கோல்டு காயின், சில்வர் காயின், அப்புறம் அந்த பிரான்ஸ் நட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே உனக்கு தான் ஹாரி அப்படின்னு சொல்லி ஹாக்ரிட் சிரிச்சாரு. ஹாரிக்கு வந்து ஒன்றுமே புரியல. டஸ்ட்லேஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் கண் சிமிட்டுறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சான். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து அவங்க ஹாரியை வளர்க்குறதுல இவ்வளோ காசு செலவாகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எல்லா நேரமும் இவ்வளோ இதுவும் லண்டனுக்குள்ளே தான் மறைஞ்சிருந்துச்சுன்னு ஹாரி நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து அந்த பேக்கில் வந்து அந்த காசெல்லாம் போட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் சொன்னார், கோல்டு காயின்லாம் வந்து கேலியான், சில்வர் காயின்லாம் வந்து சிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் பிரான்ஸ் காயின்ஸ் வந்து நட்ஸ். அது இந்த கோல்டு காயின் வந்து 17 சில்வர் சிக்கிள்ஸ் தான் வந்து ஒரு கோல்டு காயின், அண்ட் 29 நட்ஸு தான் வந்து ஒரு சில்வர் சிக்கிள். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஹாரி, உனக்கு பழகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த டேர்முக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சுட்டு அவங்க திரும்புகிறாங்க. திரும்பி வந்து ஹாக்ரிட் அவரை பார்த்து, வால்ட் 713க்கு போகலாமா, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு வேகம் தான் இருக்கும் அப்படின்னு அந்த கிரிப்புக்கு சொல்கிறாரு. அவங்க அதுக்கப்புறம் 713 வால்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப கோல்டர் ஆகிட்டே போகுது, போக போக ரொம்ப டார்க்காகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வால் 713க்கு வந்துட்டாங்க. ஸ்டாண்ட் பேக் அப்படின்னு அந்த கிரிப்புக்கு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கிரிப்புக்கு வந்து அந்த 713 வால்ட்டுக்கிட்ட போய் அவரோட விரலை வச்சு அப்படியே ஒரு இது ஸ்லீப் மாதிரி பண்ணுறாரு. கிரிங்காட்ஸில் இருக்க காப்ளின்ஸை தவிர யாராவது இதை தொட டைப் பண்ணாங்கன்னா அவங்க அப்படியே இந்த டோரில் இழுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த கிரிப்புக். எத்தனை தடவை யாராவது இதுக்குள்ளே மாட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணுவீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அந்த கிரிப்புக்கு சொல்கிறாரு. ஹாரி வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை செக்யூரிட்டியான வாலில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஜுவல் இருக்கும்னு நினச்சி பார்க்குறான் ஈகராக. ஆனால் அங்கே பார்த்தா வெறும் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொருள் ஏதோ வந்து ஒரு ப்ரௌன் பேப்பரில் சுற்றி அந்த ஃப்ளோரில் இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. ஹாக்ரிட் அதை எடுத்து அவரோட பாக்கெட்குள்ளே வச்சுக்கிறாரு. அவன் கேட்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் கேட்கல. கமான், நம்ம திருப்பி போகலாம் அந்த வண்டியில். இந்த தடவை என்கிட்ட எதுவும் பேசாத ஹாரி, ஏன்னா என்னை வாயை மூடிட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டில் பயணம் பண்ணி திரும்பி அந்த கிரிங்வாட்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நல்ல ஒரு சூரிய வெளிச்சத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஹாரி வந்து எந்த கடைக்கு முதல்ல ஓடுறதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு இப்போ பை ஃபுல்லாக பணம் இருக்குது. அந்த கேலியன்ஸ்லாம் அந்த பவுண்டுக்கு எவ்வளோ, எத்தனை கேலியன்ஸ் எவ்வளோ பவுண்டுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவ்வளோ பணம். ஈவன் டட்லேஸ் கூட இவ்வளோ பணம் வச்சுருக்க மாட்டாங்க முன்னாடியே, அந்தளவுக்கு பணம் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து முதல்ல உன்னோட யூனிஃபார்மை வாங்கிக்கலாம் ஹாரி அப்படின்னு சொன்னார். 2 பேரும் மேடம் ஆல்கின்ஸ் ரோப்ஸ் ஃபார் ஆல் ஒகேஷன் கடைக்கு கிட்ட போகிறாங்க. ஹாரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டவா, நான் என்னை வந்து லீக்கி கால்டனில் பாரு, அந்த கிரிங்வாட்ஸில் காட்டில் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. அவர் இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி சிக்காக தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஹாரி மட்டும் தனியாக அந்த ஷாப்புக்குள்ளே போனான். ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தான். மேடம் ஆல்கின் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து ஹாக்வர்ட்ஸ் ஆடியர் அப்படின்னு கேட்டாங்க. ஹாரி பேச ஆரம்பிக்கும்போது, நிறைய பேர் இன்றைக்கி வராங்க, அங்கே பாரு, அங்கே கூட ஒரு சின்ன பையன் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து ஃபிட் செக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து இன்னொரு பையன் ஏற்கனவே வந்து அந்த ஷாப்பில் வந்து ரோப்ஸை போட்டு ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து அளந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் ஆல்கின் வந்து ஹாரியையும் ஒரு ஸ்டூலில் ஏற்றி அவனுக்கும் போட்டு அளந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் வந்து, ஹலோ, நீ ஹாக்வர்ட்ஸா அப்படின்னு கேட்குறான். ஹாரி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ஒயிட்டாக பேலாக இருந்த பையன் வந்து சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து அங்கே எனக்கு புக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு வான்ஸ் பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப போர்டான வாய்ஸில் சொல்கிறான். அண்ட் எனக்கு வந்து அந்த ப்ரூம்ஸ்லாம் பார்க்க போகிறேன், ரேசிங் ப்ரூம்ஸ்லாம். ஏன் ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து அவங்களோட ஓன் ப்ரூம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சியாவது நான் வந்து எப்படியாவது நான் வாங்கிடுவேன் அப்படின்றான். ஹாரிக்கு வந்து டட்லேயோட ஞாபகம் தான் வருது இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. நீ எப்போயாவது உனக்குன்னு ஒரு ப்ரூம் வாங்கியிருக்கியா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இல்லை அப்படின்றான்.
எப்பயாவது குட்ரிச் விளாண்டுருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் ஹாரி இல்லைன்றான். குட்ரிச்னா இந்த உலகத்தில் என்னன்னே அவனுக்கு தெரியல. நான் விளாண்டுருக்கேன். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் மட்டும் என்னோடய ஹவுஸில் விளாட்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலைன்னா அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுவார். நானும் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் நல்லா விளாடுவோன்றதை சொல்லிகிட்ருக்கான். உனக்கு நீ எந்த ஹவுஸில் போவேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்கிறான் ஹாரி. அவன் வந்து ஒரு ஸ்டூப்பிட் மாதிரி ஃபீல் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்றதுனால. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், யாருக்குமே தெரியாது அங்கே போகிற வரைக்கும். நான் ஸ்லிதரினில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இமேஜின் பண்ணி பார்த்தாங்க ஹஃபில் பஃபில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஐ திங்க் நான் இப்போ போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹாரியும் ஊன்னு சொல்கிறான். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் நல்லாயிருக்கும்னு அவன் நினச்சான். அங்கே அந்த மனுஷனை பாரு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஹாரியும் திரும்பி பார்க்குறான் அந்த விண்டோ வழியாக. அங்கே வந்து ஹாக்ரிட் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து கையில் 2 பெரிய ஐஸ்கிரீம் வச்சுட்டு என்னால் உள்ளே வர முடியல மாதிரி சைகை காமிச்சிட்டு இருந்தார். அது ஹாக்ரிட் அப்படின்னு சொல்கிறான் ஹாரி. ஹாரிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அந்த பையனுக்கு தெரியாதது ஏதாவது ஒன்று உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அவர் வந்து ஹாக்வர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரியும், அவர் வந்து ஏதோ வேலைக்காரன் தானே அப்படின்னாரு. அவர் வந்து கேம் கீப்பர் அப்படின்றான் ஹாரி. அவன் இப்படி சொன்னதோடனே ஹாரிக்கு வந்து அந்த பையனை பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செகண்டுக்கும் கம்மியாகிட்டே வருது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அவர் ஒரு விதமான காட்டு மிராண்டி. அவர் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன காட்டில் வாழ்கிறாரு. அவர் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு மேஜிக் பண்ண ட்ரை பண்ணுவார். அவரோட பெட்டையே அவர் எரிச்சிருக்காரு அப்படின்னா. ஐ திங்க் அவர் ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். என்னது அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். ஆமாம், அவன் ஏன் உன் கூட இருக்கான்? உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அந்த பையன் கூட பேசுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அந்த பையன் வந்து ஓ சாரி அப்படின்னா, ஆனால் அவன் வந்து சாரியை வந்து மீன் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி தான் சொல்கிறான். அவங்க நம்ம ஆளுங்களா அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிற, நம்ம ஆளுங்கன்னா விச் அண்ட் விசார்டாக கேட்குறியா அப்படின்னு கேட்குறான். அவங்க மற்றவங்களாம் உள்ளே விடவே கூடாது. அவங்க நம்மளை மாதிரியே இல்லை. அவங்களாம் நம்மளை மாதிரி வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து ஹாக்வர்ட்ஸ்னால் என்னன்னே அவங்களுக்கு லெட்டர் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. அவங்க வந்து பழைய ஓல்டு விசார்ட் ஃபேமிலிஸ் தான் இருக்கணும். ஆமாம், உன்னோட சர்நேம் என்ன அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். ஹாரி பதில் சொல்கிறதுக்குள்ளே மேடம் ஆல்கின் வந்து உனக்கு முடிஞ்சிருச்சு அப்போ தம்பி அப்படின்னு ஹாரியை பற்றி சொல்கிறாங்க. ஹாரியும் அந்த ஸ்டூலை விட்டு இறங்குறான். சரி, நம்ம ஸ்கூலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். ஹாக்ரிட் வாங்கி கொடுத்த அந்த பெரிய ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே அமைதியாக வரான். அது வந்து சாக்லேட் அண்ட் ராஸ்பெரி நட்ஸ்லாம் அதில் போட்டுருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு ஹாக்ரிட் கேட்குறாரு. நத்திங் அப்படின்னு ஹாரி வந்து பொய் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்ச்மெண்ட்டும் குள்ளும் வாங்குறதுக்கு ஒரு கடையில் நிற்கிறாங்க. ஹாரி வந்து ஒரு இங்கை பார்க்குறான். அது வந்து எழுத எழுத கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை பார்த்து நல்ல சேர் ஆகுறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஷாப்பை விட்டு வந்ததுக்கப்புறம் ஹாக்ரிட்ட வந்து ஹாரி கேட்குறான், குட்ரிச்னா என்னது அப்படின்னு கேட்குறான். ஓ ஹாரி, உனக்கு எவ்வளோ கம்மியாக தெரியுன்றதையும் நான் மறந்துட்டேன். உனக்கு குட்ரிச் பற்றி எதுவும் தெரியாதுன்றதையும் எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஹாரி, என்னை ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த மேடம் ஆல்கின்ஸ் கடையில் அந்த பேல் பாய் வந்தால அவனை பற்றி சொல்கிறான் ஹாக்ரிட்ட. அப்புறம் அந்த பையன் சொன்னான், மகிள்ஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்களாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு ஹாரி வந்து ஹாக்ரிட்ட சொல்கிறான். நீ வந்து மகிழ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் இல்லை ஹாரி. அவனுக்கு வந்து நீ யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவன் வந்து உன் பேரை கேட்டு தான் வளர்ந்தான். அவங்க அப்பா அம்மா மட்டும் விசார்டன் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக நம்ம லீக்கி கார்டனில் பார்க்கலாம். எனிவே அதை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு விசார்ட்ஸ் எல்லாமே மகிழ்ஸ் லைன்லேருந்து தான் வந்திருக்காங்க. உங்கள் அம்மாவே எடுத்துக்கோ, அவங்க ரொம்ப சிறந்த விசார்ட். ஆனால் அவங்க மகிழ்ஸ்க்கு தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ குட்ரிச்னா என்ன அப்படின்னு ஹாரி கேட்குறான். குட்ரிச் வந்து விசார்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாரி, நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி மகிழ் வேர்டில் நீங்கள் விளையாடுவீங்களே அந்த மாதிரி இங்கே வந்து குட்ரிச் அப்படின்றாரு. ஆற்றுல ப்ரூம் ஸ்டிக் வச்சு 4 பால்ஸ் வச்சு விளாடுவாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு ரூல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஹாரி வந்து ஸ்லிதரின்னா என்ன, அஃபில் பஃப்லாம் என்னன்னு கேட்குறான். அதுக்கு ஹாக்ரிட் வந்து அது வந்து ஸ்கூலில் இருக்க ஹவுஸஸ் ஹாரி, 4 ஹவுஸ் இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க அஃபில் பஃப்லாம் திறமையற்றவங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அஃபில் பஃப்க்கு தான் போவேன்னு ஹாரி சொல்கிறான். அஃபில் பஃப் வந்து ஸ்லிதரினோட பெட்டர் ஹாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லிதரின்லேருந்து வந்த ரொம்ப மோசமான விச்சு ஊனோஹூ மாதிரி யாருமே அஃபில் பஃப்லேருந்து வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சாரி, யூனோஹூ வந்து ஹாக்வர்ட்ஸில் படித்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஹாரி, பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி வந்து அவனோட ஸ்கூல் புக்ஸை வாங்குறதுக்கு ஃப்ளோரிஷ் அண்ட் போல்ஸ்னு ஒரு கடைக்கு போனான். அங்கே வந்து ஷெல்ஃப்ஸு ஃபுல்லாக வந்து சீலிங் வரைக்கும் அவ்வளோ புக்ஸ் இருந்துச்சு. இந்த பெரிய கல்லெல்லாம் வந்து லெதரில் சுற்றினா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு புக்ஸோடலாம் சைஸ் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த புக்ஸ்லலாம் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. டட்லே கூட இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருப்பானான்னு தெரியல, அந்தளவுக்கு நிறைய விதவிதமான புக்ஸ் இருந்துச்சு. ஹாக்ரிட் வந்து அவனை கஷ்டப்பட்டு ஒரு புக்கை இந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்தார்.
அந்த புக்கு வந்து கர்சஸ் அண்ட் கவுண்டர் கர்சஸ், bewitch your friends and befall your enemies with the latest revenges, hair loss, jelly legs, tongue tying and much 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 more by ப்ரொஃபஸர் விண்டிக்டஸ் விரிடியன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் வந்து டட்லேவ் எப்படி கர்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொன்னான். அது ஒரு நல்ல ஐடியா இல்லை ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். மகள் வேர்ல்டில் நீங்கள் வந்து மேஜிக் பயன்படுத்தக்கூடாது ஹாரி, அப்படியே இருந்தாலும் நீ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னாரு. ஹாக்ரிட் வந்து ஹாரியை ஒரு கோல்டன் கால்ட்ரன் வாங்குறதுக்கு விடலை. அவர் வந்து பியூட்டர் தான் இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெயிங் போர்ஷன்ஸ்க்கான இன்க்ரீடியன்ஸு, ஸ்கேல்ஸு, அதுக்கப்புறம் டெலஸ்கோப்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆப்பத்துக்கறிக்கு போனாங்க. அது வந்து இந்த போர்ஷன்ஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் விற்கிற இடம். அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு பேட் எக்ஸு, கேபேஜ்லாம் போட்டால் எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்மெல் வந்துச்சு. அங்கே வந்து நிறைய ஸ்டஃப்ஸ் வந்து தொங்க விட்டு பார்த்துருந்துச்சு. ஜார்ஸில் வந்து ஹெர்ப்ஸ் இருந்துச்சு, ரூட்ஸ், அதுக்கப்புறம் பிரைட் பவுடர்ஸு, அப்புறம் அந்த ஃபெதர்ஸ்லாம் பண்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஃபேங்ஸ்லாம் இருந்துச்சு. சீலிங்லலாம் சிலது தொங்கிட்டு இருந்துச்சு. ஹாக்ரிட் வந்து அங்கேருந்து ஒரு மனுஷன்ட்ட வந்து இந்த மாதிரி பேசிக் போர்ஷன்ஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஹாரி வந்து அவன் வாங்கின யூனிகார்ன் ஹார்ன்ஸ் சில்வர் கலரில் இருந்துச்சு, அதை வாங்கினான். அதை வந்து சோதிச்சு பார்த்துட்டு இருந்தான். அது வந்து அவன் 21 கேலன்ஸ் கொடுத்து வாங்கினான். அதுக்கப்புறம் அவன் இந்த வண்டோட கண் வாங்கினான், கருப்பு கலரில் இருக்கும், நல்ல கிளிட்டரியாக இருக்கும். அதை வந்து 5 நட்ஸ்க்கு வாங்கினான். அதுக்கப்புறம் அந்த அப்பாத்தக்கரி ஷாப்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஹாக்ரிட் வந்து ஹாரியோட லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிட்டு இருந்தார். ஹாரி இன்னும் வான் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆமாம்ல நான் இன்னும் உனக்கு பர்த்டே ப்ரெசன்ட் வாங்கி தரல அப்படின்னு சொன்னார். ஹாரி ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிட்டான். நீங்கள் வாங்கி தர வேணாம் அப்படின்னாரு. எனக்கு தெரியும் நான் வாங்கி தருவேண்ணா, ஆனால் நான் சொன்னேன்ல நான் வந்து உனக்கு ஒரு அனிமல் வாங்கி தரேன், நான் டோடு வாங்கி தரல ஏன்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு, நீயே அதை பார்த்து சிரிப்ப. எனக்கு கேட்ஸும் பிடிக்காது ஏன்னா அது தும்மிக்கிட்டே இருக்குங்க. நான் உனக்கு ஒரு அவுல் வாங்கி தரேன், இந்த கிட்ஸ்லாம் வந்து அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லெட்டர்ஸ்லாம் கேரி பண்ணிக்க அப்படின்னாரு. 20 நிமிஷம் கழித்து அவங்க இலாப்ஸ் அவுல் எம்போரியத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஹாரியோட கையில் ஒரு லார்ஜ் கேஜில் வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்னோ கலரில் ஒரு அவுல் இருந்துச்சு. அது வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஹாரியால் அவனோட தேங்க்ஸ் சொல்கிறது நிப்பாட்டவே முடியல. அவன் வந்து ஒரு மாதிரி ப்ரொஃபஸர் குல் மாதிரியே சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை ஹாரி, நீ வந்து அவள் டஸ்ட்லெஸ் வீட்டில் அதிகமாக ப்ரெசன்ஸ் வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஆலிவாண்டர் தான் மிச்சம், நீ அவர் கடையில் போய் வாண்டு வாங்கிக்கோ, அவர் தான் பெஸ்ட்டு வாண்ட் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா. மேஜிக் வாண்டா, அதுக்கு தான் ஹாரி வந்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த கடைசி கடை கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. கோல்டன் லெட்டர்ஸில் வந்து அதில் எழுதிருந்துச்சு, ஆலிவாண்டர்ஸ் மேக்கர்ஸ் ஆஃப் ஃபைன் வாண்ட்ஸ் சின்ஸ் 382 BC அப்படின்னு போட்டுருந்துச்சு. தூசி படிஞ்ச விண்டோஸ் மூலயமா அதில் ஒரு குஷனில் வந்து ஒரு பர்பிள் கலர் குஷனில் வந்து ஒரு வாண்ட் இருந்ததை பார்த்தான் ஹாரி. 2 பேரும் உள்ளே போனோடனே அங்கே ஒரு பெல் இருந்துச்சு, அந்த சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பிளேஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேர் இருந்துச்சு. ஹாக்ரிட் அங்கே உட்காந்துக்கிட்டாரு. ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆச்சு. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்குள்ளே போன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே நிறைய பாக்ஸஸ் இருக்கிறத பார்த்தான். சீலிங் வரைக்கும் அந்த பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஹாக்ரிட் வந்து ஜம்ப் பண்ணிட்டார், ஏன்னா அந்தளவுக்கு அந்த வாய்ஸ் லவுடாக இருந்துச்சு. அந்த ஓல்டு மேன் வந்து ஹாரி கிட்ட வந்தார். ஹாரி வந்து ஹலோன்னு ஒரு மாதிரி சொன்னான். எஸ், நான் நினைக்கிறேன் நீ ரொம்ப சீக்கிரமாக இங்கே வந்துட்டேன்னு, ஏன்னா உங்கள் அம்மா கண்ணு தான் உனக்கு. உங்கள் அம்மா ஏதோ நேற்று தான் இங்கே வந்து அவளோட ஃபஸ்ட்டு வாண்டை வாங்கின மாதிரி இருந்துச்சு. அது வந்து 10.25 இன்ச் இருக்கும், அது வந்து வில்லோ மரத்தால் ஆனது, சாம்ஸ் ஒர்க்குக்கு அது ஒரு நல்ல வாண்ட் அப்படின்னாரு. ஆலிவாண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாரியை க்ளோஸாக பார்த்தாரு. ஹாரிக்கு வந்து கண்ணை சிமிட்டுன்னு போல இருந்துச்சு, ஏன்னா அவரோட சில்வர் ஐஸ் வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆலிவாண்டர் ஹாரிக்கு நோஸ் அவ்வளோ பக்கத்தில் வந்தார். ஹாரியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவரோட கண்ணில் தெரிஞ்சுது. இங்கே தானே அப்படின்னு கேட்டார். ஆலிவாண்டர் வந்து அவரோட நீளமான விரலை வச்சு ஹாரியோட நெத்தியில் இருந்த அந்த ஸ்கார், லைட்னிங் ஸ்கார் வந்து தொட்டார். ஐ எம் சாரி, இதை ஏற்படுத்தின வாண்டை நான் தான் விற்றேன், 13.5 இன்ச்சு, ரொம்ப பவர்ஃபுல், ஆனால் அது தப்பானவன் கையில் போயிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த வாண்ட் இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போகுதுன்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஹாக்ரிட்டை பார்த்து, ரூபியஸ் ஹாக்ரிட், நீங்கள் ரொம்ப பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், 16 இன்ச்சு வளைஞ்சிருக்குமே அதானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், கரெக்ட் அப்படின்னாரு. அது ஒரு நல்ல வாண்ட் அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். ஆனால் நீ படிக்கும்போது பாதியிலேயே எடுத்துட்டாங்களே, நீ எக்ஸ்பெல் பண்ணும்போது அந்த வாண்டையும் பிடுங்கிட்டாங்களே அப்படின்னாரு. ஆமாம், ஆனால் அதோடைய பாகங்களை நான் இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னார். நீ அதை யூஸ் பண்ணவே இல்லைன்னு ஆலிவாண்டர் கேட்டார். இல்லை சார் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிவிட்டு அவரோட அம்பரலாவை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம்
அப்படின்னு ஆலிவண்டர் சொல்லிவிட்டு ஹாரியை பார்த்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட டேப்பை வச்சு உங்களோட வாண்டை பிடிக்கிற கை எது அப்படின்னு கேட்டார். ஹாரியும் நான் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆலிவாண்டர் வந்து ஹாரியை ஷோல்டர்லேருந்து ஃபிங்கர்ஸ் வரைக்கும், விஸ்ட்லேருந்து எல்போ வரைக்கும், ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும், அப்புறம் முட்டியிலேருந்து ஆம்பிட் வரைக்கும், அதுக்கப்புறம் தலையை சுற்றி அதெல்லாம் மெஷர் பண்ணார். ஆலிவாண்டரோட கடையில் ஒவ்வொரு மேஜிக்கல் வாண்டுக்கிட்டையும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் பாட்டர். யூனிகார்ன் ஹேரு, ஃபீனிக்ஸ் டெய்ல்ஸு, ஃபெதர்ஸு, அதுக்கப்புறம் ட்ராகனோட ஹார்ட் ஸ்டிங் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஹாரி கவனிக்கிறான், அந்த டேப் வந்து அதுவாகவே வந்து மெஷர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஆலிவாண்டர் வந்து பாக்ஸ்லாம் செல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வராரு. அதுவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அந்த மெஷரிங் டேப்பை பார்த்து. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் இந்தாங்க பீச் வுட்டில் செஞ்சது ட்ராகன் ஹார்ட் ஸ்டிங் 9 inch இருக்குது, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஹாரி அதை வேவ் பண்ண வரத்துக்குள்ளேயே ஆலிவாண்டர் அதை பிடிங்கிட்டு இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிள் ஃபீனிக்ஸ் ஃபெதர் 7 inch இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஹாரி அதை எடுத்துகிட்டு தூக்குறான். தூக்குனோடனே திருப்பி ஆலிவாண்டர் இல்லை இது வேணாம் அப்படின்னு சொன்னார். எம்போனி யூனிகார்ன் ஹேர் 8.5 inch இருக்குது, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஹாரி ட்ரை பண்ணால் அத்தனை வாண்டு ட்ரை பண்ணிட்டான். ஒரு மலை மாதிரி ஹாரி ட்ரை பண்ண வாண்டெலாம் குவிஞ்சு கிடந்துச்சு. ஆலிவாண்டர் வந்து ஷெல்ஃபில் இருந்து ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான கஸ்டமராக இருக்கீங்க நீங்கள், இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை, ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, இந்தாங்க பீனிக்ஸ் ஃபெதர் 11 inch இருக்குது, இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஹாரி அதை எடுத்தோடனே அவன் வந்து ஒரு மாதிரி வார்ம்த்தாக ஃபெல் பண்ணான் அவனோட ஃபிங்கர்ஸில். ஹாரி அந்த வாண்டை தலைக்கு மேலே தூக்குனதுக்கப்புறமா நல்ல ரெட் அண்ட் கோல்டன் ஸ்பாட்ஸ்லாம் வெளியே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி இருந்துச்சு. டான்ஸிங் ஸ்பாட்ஸ்னால் லைட்டில் அந்த வால்லலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து மிஸ்டர் ஆலிவாண்டர் வந்து அழுதார் மாதிரி, பிராவோ நல்ல வேலை, ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடச்சிருச்சுனாரு. ஹாக்ரிட் வந்து கையெல்லாம் தட்டினார். அதுக்கப்புறம் ஆலிவாண்டர் வந்து அவரோட வாண்டை வந்து எடுத்து ப்ராப் பண்ணி இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு. சாரி அப்படின்னு ஹாரி சொன்னால் அப்போ ஆலிவாண்டர் வந்து ஹாரி ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் என்கிட்ட வாங்கின எல்லா வாண்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இதில் வந்து இந்த வானில் வந்து ஃபீனிக்ஸோட வால் முடி இருக்குது, வால் ரெக்கை இருக்குது, அது வந்து இன்னொரு வால் ரெக்கையும் கொடுத்துச்சு, அது வந்து இன்னொரு வானில் இருந்துச்சு, அந்த வாண்டை வச்சுருந்தவர் தான் உனக்கு இந்த ஸ்காரை கொடுத்தாரு, அந்த வாண்டு இந்த வாண்டோட பிரதர் அப்படின்னா. ஹாரி ஒரு மாதிரி எச்சு முழுங்கினா. 13.5 inch அப்படின்னாரு. வாண்டு தான் வந்து அவங்களோட எஜமானர்களை சூஸ் பண்ணோம். ஹாரி பாட்டர் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஹாரி வந்து அவருக்கு 7 galleons கொடுத்தாரு. அப்புறம் அவர் பவ் பண்ணி அவங்க 2 பேரும் ஷாப்பை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஹாரி வந்து அதுக்கப்புறம் அந்த லேட் ஆஃப்டர்நூனில் கிளம்பி அந்த டயகன் அலையோட எண்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வால் மூலயமா அந்த லீக்கி கேல்ரனுக்கு வந்தாங்க. லீக்கி கேல்ரனில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை இவன் வந்து இவ்வளோ ஃபன்னியான திங்ஸு, அதுக்கப்புறம் அவுல் இதெல்லாம் வச்சு வரதை வந்து மக்கள் பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க அதெல்லாம் அவன் வந்து நோட்டீஸே பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க பேடிங்டன் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஹாரி அப்போ தான் ஹாக்ரிட் வந்து ஹாரியோட ஷோல்டரில் தட்டுறாரு. அப்போ தான் வந்து அவன் ரியலைஸே பண்ணுறான் எங்கே இருக்கோன்னு. ஹாக்ரிட் சொல்கிறாரு, ஹாரி உன் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாம்பர்கர் வாங்கி கொடுக்குறாங்க. 2 பேரும் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் கேட்குறாரு, நீ ஆல்ரைட்டா ஹாரி, ரொம்ப அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஹாரிக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானே தெரியல. ஏன்னா இதுதான் அவனோட பெஸ்ட்டு பர்த்டே. அவன் அந்த ஹாம்பர்கர்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஹாரி சொன்னேன், எல்லோரும் நினைக்கிறீங்க நான் ஸ்பெஷல்னு, எல்லா மக்களும் லீக்கி கால்டனில் இருந்தவங்களும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் குரில், ஆலிவாண்டர் எல்லோரும் என்கிட்ட வந்து நிறைய கிரேட்டான திங்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நான் ஃபேமஸ் தான், ஆனால் நான் எதுக்கு ஃபேமஸ்னே எனக்கு தெரில. அந்த சாரி அன்றைக்கி நைட் எங்கள் அம்மா அப்பா இறந்தப்போ என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கவலைப்படாத ஹாரி, இது நீ எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுப்ப. எல்லாருக்கும் பிகினிங் கஷ்டமாக தான் இருக்கும் ஹாக்வர்ட்ஸில், ஆனால் நீ போக போக சரியாயிடுவ. இது கஷ்டமாக தான் இருக்கும்னு எனக்கு புரியுது ஹாரி, பட் ஹாக்வர்ட்ஸில் உனக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்குது அப்படின்னாரு. அப்புறமா ஹாக்ரிட் வந்து ஹாரியை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு ஒரு என்வலப்பை கொடுக்குறாரு. இதுதான் ஹாரி ஹாக்வர்ட்ஸ்க்கு உனக்கான டிக்கெட்டு, 1 September கிங்ஸ்டார் ஸ்டேஷனில் வந்துரு அப்படின்னாரு. டஸ்ட்லிஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு லெட்டர் அனுப்பு அவன் ஆந்த மூலியமாக, அந்த ஆந்திக்கு தெரியும் நீ எங்கே வந்து பார்க்கணுன்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் எடுத்துச்சு. ஹாக்ரிட் மறையிற வரைக்கும் ஹாரி வந்து ஹாக்ரிடை பார்க்கணுன்னு நினச்சான். அதனால் அந்த ட்ரெயினோட விண்டோஸில் நல்லா மூக்கை வச்சு நல்லா பார்த்துட்டு இருந்தான் ஹாக்ரிடை. அப்புறமா அப்படியே ட்ரெயின் போச்சு. அதுக்கப்புறம் ஹாக்ரிடும் போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.